இப்போ கடைசி 10 வருஷமா தான் ஏஜென்ட்டா செயல்படுறாங்களா? அப்ப அவங்க அதான் சொல்றேன். உங்க கொள்ளு தாத்தா, பாட்டி, அப்பா காலத்துலலாம் என்ன நடந்தது? அப்ப ஏஜென்ட்லாம் இல்லையா? அப்ப இவங்க எலக்ஷனே வின் பண்ணலையா? அப்ப பிஜேபி வின் பண்ணாமயே இருந்ததே! காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு கவர்மெண்ட்டே வந்து நடுவுல வந்து வாஜ்பாயோடைய ஆட்சி மட்டும் ஆட்சி தானே. மட்டும் தான். அ ஆ அதுக்கப்புறம் வந்து இவங்க 10 வருஷம் இவங்க தானே வந்தாங்க. 2004லேருந்து 14 மட்டும். அப்பலாம் எங்க போச்சு? அப்ப இவங்க அதுதான் அந்த நம்போ தமிழ்ல சொல்ற டயலாக் தான். எனக்கு வந்தா அ ரத்தம் உனக்கு ரத்தம், வந்தா உனக்கு வந்தா தக்காளி தக்காளி சட்னி. சட்னியான்ற மாரி இதுதான் இவங்க பண்றாங்க. அதுக்கு தான் நான் பப்புன்னு சொன்னேன் நானு. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது இருக்க, இப்ப கேள்வி என்னன்னா, அப்போ அ எலக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபி ஏஜென்ட்டா செயல்படுது. அ எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து வாக்கு வருது? அப்படின்ற இப்ப இவருடைய கேள்வியும், இவருடைய அரசியல் இதுவும் எங்க நோக்கி இருக்கணும்னா, ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல? ஏன் வந்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? ஏன் பிஜேபி ஒரு கட்சியா செல்வாக்கோட வளருது? ஏன் வந்து 3 டெர்ம்க்கு வராங்க? ஏன் வர முடியலன்ற அந்த கேள்விய இவரு கட்சிக்கிட்ட கேட்கணும். ஆனா இவரு வந்து ராங் மிஸ்ஃபயரிங்னால எலக்ஷன் கமிஷன்ல போயிட்டு, அது எப்படி பிஜேபிக்கு ஓட்டு விடலாம்? இதுக்கு முன்னாடி அதுதான் பண்ணாங்க.